أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கிளாஸ்ல சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படிங்கிற அந்த ஆயத்தினுடைய அந்த வசனத்தினுடைய இஹ்தினா அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை இதனுடைய தஜ்வீத் பாயிண்ட்ஸ் என்ன, இதனுடைய உச்சரிப்பு ரொம்ப டீப்பாலாம் போகல. பேசிக்காக இதனுடைய உச்சரிப்பு என்ன, இதனுடைய டிரான்ஸ்லேஷன் என்ன, தஃப்சீர் என்ன, அதை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இஹ்தினா அப்படிங்கிறோட தஜ்வீத் பாயிண்ட் என்னன்னா, அதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு எப்போதுமே எடுத்தோன்னு அதான் பார்க்குறோம். ஒவ்வொரு வார்த்தையினுடைய எழுத்துக்கள், ஏன்னா குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் ஈக்குவல் டு வேர்ட். ஸோ ஒரு லெட்டர்ஸ் சரியானதான் அந்த வேர்டு சரியாகும். அலிஃப், ஹா, தால், நூன், அலிஃப், இது வந்து அதில் இருக்கக்கூடிய செப்பரேட் லெட்டர்ஸ். அதில் ஹர்கத் வச்சோம் அப்படின்னா இஹ் தி நா, இஹ் தி நா, இஹ் தி நா. உங்கள் மொபைலில் இது சின்னதாக தெரியும் வியூ, நீங்கள் ஜூம் பண்ணி அந்த பர்டிகுலர் வேர்டு நம்ம எதை சொல்கிறோமோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். இஹ் தி நா. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த இ இதை எப்படி சொல்லணும்னா இஹ் தி நா, இ அப்படின்னு சில டைம் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்னால் எஹ்தினா அப்படின்வாங்க. எஹ்தின சிராத்தல், அந்த ஈ அப்படிங்கிறது கொஞ்சம் கூட மாறிடக்கூடாது. யா அப்படின்னு லேசா சின்னதாக அந்த வித்தியாசம் வரும். எஹ்தின சிராத்தல், எஹ்தின சிராத்தல்ங்கும் போது அது ஈ ப்ராப்பராக வருதா யா வருதா அப்படிங்கிறது ஒரு அந்த கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. ஸோ இ இ அப்படிங்கிற வார்த்தை தெளிவாக வரும். ரெண்டாவது, இந்த ஹால சுக்குன் இருக்கு, அப்படின்னு நீங்கள் கீழே தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் நான் டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஹால சுக்குன் இருக்கும், அதாவது இஹ் அப்படின்னு. எப்படி வரக்கூடாது, பக்கத்தில் ரெட் கலர் இருக்கு பாருங்க, இஹு இஹுன்னு வரக்கூடாது, இஹ் அப்படிதான் வரணும். இஹ் தீனா, இஹ் தீனா. அது லேசா அந்த ஈங்கிறது யாவா மாறிட்டா அப்படியே அர்த்தம் மாறிடும், கம்ப்ளீட்டாக அதனுடைய மீனிங்கே என்ன ஆகிடும், மாறிடும். அதனால அதை நம்ம இ அப்படிங்கிறதுக்கு பதிலாக யா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது முழுக்க முழுக்க அர்த்தத்தையே மாற்றிடும். எஹ்தினாங்கிறது அப்படியே நேர் ஆப்போசிட்டான மீனிங் கொடுத்துரும். அதனால ஈங்கிறத தெளிவாக சொல்லணும். ரெண்டாவது, இதில் அந்த ஹாங்கிறத இஹுதி, இஹுதின சிராத்தல் இஹுதி, இஹு இஹுங்கும் போது அந்த ஹால உள்ள சுக்கூன் மாறி தம்மா வந்து இஹு அப்படின்னு மாறிடும். அப்படி இல்லாம இஹ்தி, இஹ்தி அப்படிங்கிற அந்த சுக்கூனை கரெக்டாக நம்ம என்ன செய்யணும், பெர்ஃபார்ம் பண்ணணும். சுக்கூனை கரெக்டாக இஹ் அசைச்சிடாம, இஹுங்கிற அசைச்சிடாம இஹ் அப்படின்னு சொல்லணும். இதுதான் இந்த வார்த்தையினுடைய உச்சரிப்பு. அப்புறம் இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, இஹ்தினா ஷோ அஸ் அப்படின்னு அர்த்தம். நீ எங்களுக்கு காட்டுவாயாக அப்படின்னு அர்த்தம். இதுல மஅனா இஹ்தினா ஃபி துஆஇ வல் குர்ஆனில் வல் குர்ஆன், குர்ஆன்ல அதே போல நம்ம சாதாரண துஆவுல இந்த இஹ்தினாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, கலிமத்து இஹ்தினா மின் ஹதா. ஆக்சுவலாக இஹ்தினா அப்படிங்கிறதுனுடைய ரூட் வேர்ட், அசல் வார்த்தை வந்து ஹதா அப்படின்னு சொல்லி வருவாங்க. இது வந்து இட் இஸ் அ வேர்ப். நம்ம சொல்றோம்ல, அவன் நேர்வழியை காட்டினான் அப்படிங்கும்போது அந்த ஹதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒத்தனி அர்ஷித்னா துல்லனா வஃபிக்னா, நீ எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக, கைட் வழிகாட்டுவாயாக, எங்களுக்கு உதவி செய்வாயாக. அவு சப்பித்னா அல தரீகில் முஸ்தகீம், நேரான பாதையில் எங்களை ஸ்தரப்படுத்தி வைப்பாயாக, மாறிடாம இங்கேயும் அங்கேயும் மாறிடாம அதுலேயே ஸ்டெபிலிட்டியா எங்களை வைப்பாயாக. ஒஹியமின் அக்ஸல் அதியத்தி தக்ரான் ஃபி ஹயாத்தில் முஸ்லிம், இந்த நேர்வழியில் எங்களை வைப்பாயாக அப்படிங்கிறது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில நம்ம திரும்ப 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 கேட்கக்கூடிய ஒரு துஆ. அதான் தக்ரார், ரிப்பீட்டட்லி. தக்ரார்னா என்ன, ரிப்பீட்டட்லி நாம கேட்கக்கூடிய அந்த துஆ தான் தக்ரார். ஹாஸத்தன் ஃபி சூரத்தில் ஃபாத்திஹா,
குறிப்பாக சூரா அல் ஃபாத்திஹாவில் நாம் கேட்கக்கூடிய அந்த துஆ. சூரா ஃபாத்திஹாவில் நம்ம கேட்குறோம், நக்ரஉஹா யௌமிய்யன் ஃபிஸ்ஸலா, ஒவ்வொரு நாளும் ஃபர்தான தொழுகையில் மாத்திரம் 17 தடவை நம்ம இந்த சூறாவில் உள்ள இந்த வசனத்தை ஓதுறோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். அது எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, அது வந்து சிர்ரி தொழுகை, ஜஹரி தொழுகைன்னு சொல்லுவாங்க. சிர்ரி அப்படின்னு சொன்னால் நம்முடைய துஹர், அஸ்ர் இது ரெண்டும் வந்து நம்ம சைலண்டாக ஓதுறோம். ஐ மீன் சத்தமாக ஓதுறது இல்லை சூறாவை. ஜஹரி அப்படின்னு சொன்னால் சவுண்டாக ஓதுறோம். ஃபஜ்ரில், மக்ரிப்ல, இஷாவில் சூறா சத்தமாக தான் ஓதுறோம். இமாம்கள் சத்தமாக ஓதுறாங்க. நம்ம தனியாக தொழும்போது நம்ம காதில் கேட்குற அளவுக்கு நம்ம ஓதணுங்கிறது மார்க்க சொல்லக்கூடிய சட்டம். மனசுக்குள்ள வாயை பொத்திக்கிட்டே இருந்து ஓதாம லேசா நம்முடைய காதில் கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த மர்மரிங், அந்த முணுமுணுப்பு இருக்கும். இதில் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன் அப்படின்னு அது சவுண்டா இல்லாமல் நமக்கு கேட்குற அளவுக்கு லைட்டாக அதை ஓதிக்கணும். ஸோ சம்ஹவ் ஃபர்தான தொழுகையில் மாத்திரம் ஒரு நாளைக்கு 17 தடவை நம்ம கேட்குறோம், இஹ்தினா எங்களுக்கு நேரான வழியை காட்டு அப்படின்னு அல்லாஹ்ட்ட நம்ம கேட்குறோம். அதான் சொல்றாங்க திக்ரான் தக்ராரன், திரும்ப 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 நம்ம ரிப்பீட்டட்லி கேட்குறோம். அப்போ இந்த இஹ்தினா அதனுடைய தஃப்சீர் என்ன, அதனுடைய மீனிங் வந்து நேர்வழி காட்டுவாயாக. அப்படின்னா என்ன நேர்வழி, என்ன, வாட் இஸ் தி ஸ்ட்ரைட் பாத், அது என்ன நேர்வழி? ஆக்சுவலாக இந்த இடத்துல ஷோ இஹ்தினா அப்படின்னா இந்த இடத்துல கைடஸ்ன்னு சொல்லுவாங்க, ஷோ அஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கைடஸ், வாட் கைண்ட் ஆஃப் கைடன்ஸ், வாட் கைண்ட் ஆஃப் கைடன்ஸ். அல் ஹிதாயா, கைடன்ஸ்க்கு இங்கிலீஷில் ஹிதாயான்னு சொல்லுவோம். டு த ட்ரூத் ஆர் சக்சஸ், அதான் சொல்றாங்க அத்தௌஃபீகு இலல் ஹக், சத்தியத்தின் பால், சத்தியத்தை நோக்கி, டுவர்ட்ஸ் த ட்ரூத், எங்களுக்கு நேரான வழியை காட்டு. தலபுல் ஹிதாயத் இலல் இஸ்லாம் இவல் ஈமான், இஸ்லாத்தினுடைய ஈமானுடைய நேர்வழி காட்டுதல். சும்மா சாதாரண நேர்வழி இல்லை. நம்ம சொல்றோம்ல, எங்களுக்கு எப்படிங்க பாதை, அது கொஞ்சம் வழி காட்டுங்களேன். அது அது நம்ம பாதை மாறி போயிடக்கூடாதுன்னு ஒரு ஆள்கிட்ட ரூட் கேட்குறோம், அட்ரஸ் கேட்குறோம். அதுவும் ஹிதாயத் தான், அதுவும் ஹிதாயத் தான். ஆனா அது வேற. இது என்னன்னா அத்தௌஃபீகு இலல் ஹக், சத்தியம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி உள்ள உதவி தேடுதல். தலபுல் ஹிதாயா இலல் இஸ்லாம் வல் ஈமான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கமா ஃபி கௌலிஹி தஆலா வமா கான அல்லாஹு லியுதில்ல கௌமன் பஅத இத் ஹதாஹும். அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்துக்கு நேர்வழி காட்டிட்டான் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வழிகேட மறுபடியும் கொடுக்க மாட்டான். வமா கான அல்லாஹு லியுதில்ல கௌமன், அப்ப நேர்வழி. வக்கால இப்னு கசீர்ங்கிறது ஒரு பெரிய ஃபேமஸான தஃப்சீருடைய இமாம். அவங்க சொல்றாங்க, இஹ்தினா இலா தரீகிக் அல் முஸ்தகீம் வஹுவ தீனுக்கல் ஹக். அப்போ உன்னுடைய சத்தியமான மார்க்கத்தின் பக்கம் எங்களுக்கு வழிகாட்டு. இப்போ நம்ம தொழுகையில கேட்கிறோம் அல்லாஹ்ட்ட, இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம். இப்போ நம்ம பேசுறது இந்த இஹ்தினாங்கிறத மட்டும்தான் பேசிட்டு இருக்கு. இஹ்தினான்னா வழிகாட்டு, நேர்வழியை காட்டுன்னு அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கிறோம். அது என்ன நேர்வழியினுடைய வகைகள் தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல அஸ்ஸுபாத்து அலல் ஹிதாயா, அஸ்ஸுபாத்து அலல் ஹிதாயா அப்படின்னா ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், பெர்செவரன்ஸ் இன் கைடன்ஸ். ஏதோ கொஞ்ச நாள் இருந்தோம், கொஞ்ச நாள் இல்லாம போச்சு, அப்படி இல்லை. அஸ்ஸுபாத், அதிலேயே பெர்மனன்ட்லி. லைஸ முஜர்ரது துஹூல் ஃபில் இஸ்லாம், ஏதோ இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டோங்க, அது ஹிதாயத்து கிடைச்சிருச்சுங்க, அது மாத்திரமல்ல. பலில் இஸ்திம்ராரு அலைஹி ஹத்தல் மமாத், மௌத் வரைக்கும் அதிலேயே நம்ம கண்டினியூஸ்லி இருக்கணும். அதுலேயே கண்டினியூஸ்லி நம்ம அதில் இருக்கும். ஸ்டெபிலிட்டி வேணும். கமா ஃபி துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே. கல்புன்னு சொன்னாலே புரள்றது தான், கல்புன்னு சொன்னாலே புரள்றது, மாறுறது. அதனால தான் மனசு ஒரு மாதிரியா இருக்காது, எல்லாருக்கும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். மனசு மாறிடுச்சு சொல்றோம்ல, அதனால தான் கல்புன்னு அதுக்கு பேர் விடுது. அப்போ அல்லாஹ்வுக்கு என்ன சொல்ல, முகல்லிபல் குலூப்னா உள்ளங்களை மாற்றக்கூடியவன். உள்ளம் இருக்கு, உள்ளத்தினுடைய கைஃபியத்துல் கல்புன்னு சொல்லுவாங்க. அந்த மனதின் நிலையை மாற்றக்கூடிய சக்தி அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்கு. சப்பித் கல்பி, என்னுடைய உள்ளத்தை நீ உறுதியாக்கு. சப்பித் அப்படின்னா நீ உறுதியாக்கு. அலா தீனிக், உன்னுடைய தீனின் மீது நிலைத்திருக்கக்கூடிய தன்மையை எனக்கு நீ வழங்குவாயாக. உன்னுடைய தீனின் மீது ஸ்தரமாக இருக்கக்கூடிய தன்மையை நீ வழங்குவாயாக அப்படிங்கிறது தான் யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் அப்படிங்கிறது. அப்போ ஹிதாயா அப்படின்னா ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், அதாவது அதுல நிலைத்து இருக்கக்கூடிய அந்த தன்மை. நிலைத்து இருக்கணும். கொஞ்ச நாள் இருந்தோம், கொஞ்ச நாள் இல்லைங்க, டெம்பரவரி இல்லை, பெர்மனன்ட்லி. ஹத்தல் மமாத்,
டில் த டெத், மௌத்து வரைக்கும் அதுல ஸ்ட்ராங்கா நிலைத்து இருக்கு. அதே போல அல் ஹிதாயா மின தலாலி வல் ஜஹல், ஃப்ரம் மிஸ்கைடன்ஸ் அண்ட் இக்னோரன்ஸ். அல் ஹிதாயா மின தலால்னா வழிகேடு, வழி தெரியாம. தலால்னா இந்த இடத்துல என்னன்னா இக்னோரன்ஸ், அதாவது மிஸ்கைடன்ஸ். ஜஹல் அப்படின்னா இக்னோரன்ஸ். ஹிதாயா அதாவது எப்படி நம்ம ஒரு அந்த மசல ஹிதாயத்தில் குஃபார் இல்லல் இஸ்லாம், அல்லாவை மறுக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இஸ்லாம் கிடைச்சிச்சு. அவ்தால் இலல் ஹக், வழிகேட்டில் போய்கிட்டு இருந்தோம், நேர் வழி கிடைச்சிருச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யஹ்தி மையஷா இலா சிராத்தி முஸ்தகிம். யஹ்தி மையஷா, அவன் யாருக்கு நாடுறானோ அவர்களுக்கு அவன் கொடுக்கிறான், வழங்குகிறான். யஹ்தி ஹிதாயத்தை கொடுக்கிறான். அப்போ ஒரு வகை என்ன அப்படின்னா மினத்தலால், தலால்னா பாதை மாறி போய்கிட்டு இருக்கோம், இருக்கிறது நேர்வழியில தான், பாதை மாறி போயிட்டு இருக்கோம். ஒல் ஜஹல், ஜஹல்னா இக்னோரன்ஸ், அதுவும் ஒரு மடம். அதுவும் அந்த இல்லிட்ரேட் அப்படிம்பாங்க. இல்லிட்ரேட், இல்லிட்ரேட் கூட நம்ம இதை முழுசா சொல்ல முடியாது. ஏன்னா படிக்காத எத்தனையோ மேதைகள் இருக்காங்க, படிக்காத மேதை. அதே போல படிச்ச எத்தனையோ முட்டாள் இருக்காங்க. அப்படி இருக்கத்தானே செய்றாங்க, அதெல்லாம் கேள்விப்படத்தானே செய்றோம். அப்ப இந்த இடத்துல வல் ஜஹல் அப்படின்னு சொன்னா படிப்பறிவு இருக்குதோ இல்லையோ அந்த பொது அறிவு. ஜஹல் அப்படின்னா ஒரு விஷயத்தை எப்படி செய்யணுமோ அதை அப்படி செய்யாம அதுக்கு மாற்றமான முறையில் செய்யறோம். அதான் படித்த ஜாகில். அது அந்த ஜாகிலுக்கு அதான் அர்த்தம் சொல்லப்படும். ஜாகில்னு சொல்லுவாங்க, திட்டுவாங்க. ஜாகில் அப்படிங்கிறது அது ஒரு 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 திட்டுற மாதிரி ஒரு வார்த்தை. அது ஜாகில் அப்படின்னா ஒரு அறிவு இருக்கும், ஆனா எப்படி வழி நடந்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் படிச்ச முட்டாளும்பாங்க. ஸோ இதை அல்லாட்ட நம்ம கேட்குறோம், எல்லாம் அந்த கல்வி, அந்த ஜஹலை விட்டும், ஜஹாலத்தை விட்டும், அந்த மறதியை விட்டும் எனக்கு ஒரு நேர்வழியை கொடுத்துரு அப்படின்னு. அதே போல அல் ஹிதாயா ஃபில் இல்மி வல் அமல். அதே போல அல் ஹிதாயா இன் நாலேஜ் அண்ட் ஆக்ஷன். ஐயுவஃபிகக அல்லாஹு லிஃபஹ்மி தீன் வல் அமலி பிஹ். கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, யாருக்கு அல்லாஹ் அதிகமான நலவை நாடுறானோ, யாருக்கு அல்லாஹ் அதிகமான நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு தீனுடைய விளக்கத்தை அல்லாஹ்தாலா கொடுக்கிறான். தீனுடைய விளக்கத்தை அல்லாஹ்தாலா கொடுக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. அப்போ ஃபில் இல்ம் வல் அமல், இஸ்லாம் கிடைச்சிருச்சு, முஸ்லிமா இருக்கிறோம், ஆனா இல்ம் வேணும். இல்முங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். இல்மு இல்லைன்னா பெரிய வழிகேட்டில் போயிடுவான் மனுஷன். இல்மு வேணும். இல்முன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த இது ஆர்ட்ஸ்ன்னு சொல்றோம்ல, இதல்ல. இன்னைக்கு மக்கள் வந்து என்னன்னாக்கா இல்மு விசாசம் படிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேற ஒரு அர்த்தம் கொடுக்கு. இல்ம் அப்படிங்கிறது என்னன்னா, எதை அல்லாஹ்தஆலா தன்னுடைய நபிமார்களுக்கு கொடுத்தானோ, மறுமையின் வெற்றிக்கு நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கல்விக்கு பெயர் தான் இல்ம் அப்படிங்கிறது. மற்றது தேவைதான், மற்றது தேவைதான். மெடிசின் தேவை, மற்ற இன்னைக்கு நம்ம புழங்கக்கூடிய மேத்தமேட்டிக்ஸ் தேவை, அல்லது அஸ்ட்ரானமி தேவை, இன்னும் என்னென்னலாம் உலகத்தில் உள்ள துறைகள் இருக்கோ அதெல்லாம் அவசியம் வேணும். இன்னும் சொல்ல போனா உங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லாத்துடைய முன்னோடிகள் முஸ்லிம்ஸ் தான். எல்லாத்துடைய முன்னோடிகள், த பைனியர் ஆஃப் ஆல் த கிரியேஷன்ஸ், ஆல் த இந்த இன்வென்ஷன்ஸ் எல்லாமே யாரு? முஸ்லிம்ஸ் தான். பெரும்பகுதி நமக்கு தெரியும், பெரும்பகுதி எல்லாமே முஸ்லிம்ஸ் தான். ஒரு யூனிவர்சிட்டி, உலகத்துக்கு யூனிவர்சிட்டிங்கிறது ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஒரு முஸ்லீம். ஆப்டிக்ஸ் கண்டுபிடிச்சது முஸ்லீம். எத்தனையோ சொல்லலாம், எவ்வளோ more than 1000 inventions are there which invented by Muslims. ஸோ அது அந்த கண்டுபிடிப்பு, அந்த அறிவுங்கிறது வேற, அதான் கிரியேஷனை புரிகிறது வேற. கிரியேஷன், the study about the creation, the study about the creator. The study about the creator, படைத்தவனை பற்றி படிக்கிறது இருக்குல்ல, படைத்தவனை பற்றி அறிந்து கொள்றது, இதுதான் அல்லாஹ்தஆலா நபிமார்களுக்கு கொடுத்த இல்ம். நபிமார்களுக்கு கொடுத்து இதை தான் இல்முன்னு சொல்லப்படுறோம். இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரிலையும் முஸ்லிம்லையும் வருது, மை யுரிதில்லாஹு பிஹி கைரன். அல்லாஹ் யாருக்கு அதிகமான நலவை நாடுறானோ, அதிகமான நலவை யாருக்கு நாடுறானோ, யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் அவங்களுக்கு தீனுடைய தஃபக்கு, தீனுடைய ஃபிக்ஹ், தீனுடைய புரிதல், தீனுடைய விளக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். புகாரிலையும் முஸ்லிம்லையும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆத்தன்டிக்கான ஒரு ஹதீஸ் இது.
ஸோ இல்முக்கும் அமலுக்கும், அது அறிவு தெரிந்து வைத்துக் கொள்வது மாத்திரமல்ல, ஒல் அமல், அமல் வேணும், அதில் ஆக்ஷன் வேணும். ஒல் அமலு பிஹி, எல்லாம் தெரியுதுங்க, தெரிஞ்சு மட்டும் வைத்துக் கொண்டால் போதாது, அதை அமல் செய்யக்கூடிய அந்த தௌஃபீக் கிடைக்கணும். அதே போல அடுத்ததாக இந்த அன்வாஉல் ஹிதாயா ஃபில் குர்ஆன், குர்ஆன்ல ஹிதாயத்தினுடைய வகைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதுல சில முக்கியமான விஷயம் மட்டும், அல் ஹிதாயா அப்படிங்கிறது அல் ஹிதாயத்துல் ஆம்மா, ஜெனரல் கைடன்ஸ் லி ஜமீஇல் ஹல்க், எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் கொடுத்த மாதிரி. உதாரணமா மிஸ்ல ஹிதாயத்தில் ஹயவானாத் வல் கவுன், மிருகங்கள், மிருகங்கள் அதுல அப்படின்னா ஹயவானாத்னா அதுல மனிதனும் இன்க்ளூடட் தான் அதுல. ஏன்னா மனிதனுக்கு என்னன்னாக்க ஹயவானும் நாத்தியக்குன்னு சொல்லுவாங்க அரபில, பேசக்கூடிய மிருகம், அவ்வளவுதான். மிருகம்னா இழிவான ஒரு வார்த்தை அல்ல. ஆக்சுவலா மிருகம்ங்கிறது நம்ம அப்படிதான் யூஸ் பண்றோம். பொதுவா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்ட்ராக்ட் அப்படின்னா மனுஷனா மிருகமா அப்படிங்கிறது. அப்ப மிருகம்ங்கிறது ஒரு டீகிரேடா நம்ம சொல்றோம், அப்படி அல்ல. அது அது ஒரு படைப்பினுடைய ஒரு வகை. மனிதனுக்கு சொல்லும் போது ஹயவானு நாத்திக், பேசக்கூடிய மிருகம் அப்படின்னு சொல்லப்படும். ஒல் கவுன், கவுன் அந்த டோட்டல் யூனிவர்ஸ், இது எல்லாமே. அப்ப அதுக்குள்ள எல்லாமே வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஜின்னு, மனிதன், எல்லாமே அதுக்குள்ள வந்துருச்சு. கமா ஃபி கௌலிஹி தஆலா அல்லதி அஅதா குல்ல ஷைஇன் கல்கஹு சும்ம ஹதா, எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் தஆலா படைச்சான், அதுக்குன்னு ஒரு தோற்றத்தை கொடுத்தான், அதுக்குன்னு சொல்லி ஒரு ஒரு வரைமுறையை கொடுத்தான், ஒரு வரையறையை கொடுத்தான். சும்ம ஹதா, எப்படி வாழணுங்கிற அப்படிப்பட்ட ஒரு கைடன்ஸ் எல்லாம் கொடுத்தான், எப்படி வாழணும். இது பொதுவான வழிகாட்டுதல் எல்லாத்துக்கும். அதனாலதான் சூரியன் அதனுடைய ரூட்லயே போயிருக்குன்னா அது சூரியனுக்கு அல்லாஹ் கொடுத்த ஹிதாயத், சூரியனுக்குன்னு கொடுக்கப்பட்ட சிஸ்டம். வஷம் சுத்தஜிரி லி முஸ்தகர்ரில் லஹா, சூரியன் அதற்குன்னு இருக்கக்கூடிய அந்த பாதையில சுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்றோமே, அந்த பாதையில சுத்திக்கிட்டே இருக்கு. அஜா பாய் கண்டினியூ பண்ணலாமா? இன்னும் ஃபியூ மினிட்ஸ். ஸோ அந்த ஹதா அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா நேர்வழியை கொடுத்தான் அப்படிங்கிறது பொதுவா காமன்லி அல் ஹிதாயத்துல் ஆம்மா. ரெண்டாவது அல் ஹிதாயத்து தீனியா, தீனுடைய வழிகாட்டுதல். இது 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 ஒன்று ஹிதாயா, ரிலீஜியஸ் கைடன்ஸ் லில் ஈமானி வல் அமலி சாலிஹ், அல்லாஹ் ஈமான தந்தான், நல்ல அமல் செய்யறதுக்குள்ள பாக்கியத்தை தந்தான். வஹியல் மத்லூபத்து ஃபீ இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இதுதான் அந்த இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்ல எதிர்பார்க்கப்படுறது என்ன? எல்லாம் எங்களுக்கு ஈமான தாயா அல்லாஹ், நல்வழியில் நடக்கக்கூடிய நல்ல மலை செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், அப்படிங்கிறத தான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் நம்ம சொல்றோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது இஹ்தினா மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கமா கால தஆலா வ இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தி முஸ்தகீம், நேரான வழியின் மீது வழிகாட்டுதல். சோ இது ஒண்ணு அல் ஹிதாயத்து தீனியா. அடுத்தது அல் ஹிதாயத்துல் உஹ்ரவியா. உஹ்ரவியா அப்படின்னா இலல் ஜன்னா, நாளைக்கு மறுமையில சொர்க்கத்தின் பக்கம், ஹியர் ஆஃப்டர் கைடன்ஸ், தி கைடன்ஸ் இன் ஹியர் ஆஃப்டர், மறுமையின் பக்கம் அல்லாஹ் தஆலா நமக்கு வழிகாட்டுதலை தரான். கமா ஃபி கௌலிஹி தஆலா வஹ்ஷுருல் லதீன ஸலமு, அதாவது சொர்க்கத்தின் பக்கம் நாளைக்கு நம்ம போய் சேரணும், நம்முடைய மறுமை வாழ்க்கை நல்லா இருக்கணும். யார் அநியாயம் செஞ்சாங்களோ, அதே போல நாளைக்கு அநியாயம் செஞ்சவங்களையும் அந்த அவங்களுடைய துணைகளையும் அவங்க எதை வணங்கி கொண்டிருந்தார்களோ அவங்க எல்லாத்தையுமே ஒன்று கூட்டப்படும். ஒன்று கூட்டுங்கள் அப்படின்னு நல்லா சொல்லுவான். ஃபஹ்தூஹும் இலா சிராத்தில் ஜஹீம், நரகத்தின் வழியில் அவங்களுக்கு வழிகாட்டுங்க அப்படின்னா அது நரகத்தின் பக்கம் அது போய் சேர்க்கக்கூடிய அது ஒரு வழி. பாவம் யார் செய்யறாங்களோ, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறாங்களோ, நரகத்தின் பக்கம் வழிகாட்டுதல். இதே நமக்கு அல்லாஹ் தர்றது எல்லாம் எங்களுக்கு நரகத்தின் பக்கம் இல்லாம இலல் ஜன்னா, சொர்க்கத்தின் பக்கம் எங்களுக்கு வழிகாட்டு அப்படின்னு நாம கேட்கிறோம். இது ஒரு ஹிதாயா. அதே போல ஏன் நம்ம இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்ங்கிறத லிமாதா நுகர்ரிர், ஒவ்வொரு தொழுகையிலையும் திரும்ப திரும்ப சொல்றோம். ஃபர்தான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகை, எல்லாத்தையும் திரும்ப திரும்ப அதே தானே ஓதுறோம். ஏன்? லிஅன்னல் ஹிதாயத தஹ்தாஜு இலா தஜ்தீதின் தாயிம், ஏன்னா அந்த நேர்வழி ஹிதாயத்துங்கிறது எவ்ரி செகண்ட் அது எப்படி இருக்கணும்னா அப்டேட்டடா இருந்துகிட்டே இருக்கணும். தஜ்தீதின் தாயிம்னா எப்போதும் எவர் லாஸ்டிங், எப்போதுமே அது நமக்கு புதுப்பித்து கொண்டே இருக்கணும். பல் இன்சானு கத் யஸீகு வ யضعஃப் ஈமானுஹு, ஒரு மனிதனுடைய ஈமான்ங்கிறது பலகீனப்படும். அல் ஈமானு யஸீது வ யன்குஸ் அப்படின்னு ஹதீஸ்ல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சோ அது அந்த மாதிரி ஒரு பலகீனம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், ஈமான்ல பலகீனம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கு. ஒரு ஹிதாயா நிஅமத்துன் தஹ்தாஜு இலா ஷுக்ர், ஆனா அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ஹிதாயா இருக்குது, அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அது.
والدعاء بها امتثال لأمر الله. النبي صلى الله عليه وسلم كان يكثر من هذا الدعاء. النبي صلى الله عليه وسلم அதிகமா இந்த துஆ கேட்பாங்களாம். அல்லாஹும்ம ஹ்தினி வஸத்தித்னி, யா அல்லாஹ் எனக்கு நேர் வழியை காட்டு, அதுல நிலைத்திருக்க செய், நேரான வழியில ஸ்தரப்படுத்தி முழுமையாக என்னை காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இஹ்தினா லைஸத் முஜர்ரது கலிமத்தின் துகால் பல் துஆஉன் யஹ்தாஜுல் முஸ்லிம் ஃபி குல்லி லஹ்தா. ஏதோ இஹ்தினா இஹ்தினா அப்படின்னு அந்த வார்த்தையை சும்மா திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு போகக்கூடிய மாதிரி உள்ள செய்தி மாத்திரம் அல்ல அது. அது எப்படின்னா, துஆஉன் யஹ்தாஜுல் முஸ்லிம் ஃபி குல்லி லஹ்தா, ஒவ்வொரு எவ்ரி செகண்ட், எவ்ரி நானோ செகண்ட் ஒவ்வொரு முஸ்லிமும் அந்த துஆவின் பக்கம் தேவையாக இருக்கும். நமக்கு தேவை. ஃபஹுவ தலபுன் லில் இல்மின் நாஃபிஅ, பலனுள்ள கல்வி நமக்கு அதுல வேணும். வல் அமலு ஸாலிஹ், சாலிஹான அமல், நல்ல அமல். வசுபாத்து அலல் மவுத் ஹத்தல் மவுத், வசுபாத்து ஹத்தல் மவுத், மவுத் வரைக்கும் இதுல ஸ்டெபிலிட்டி, தரமா இருக்கணும். எது வந்தாலும், எப்படிப்பட்ட விஷயம் வந்தாலும் அதுல நம்மள கன்ஃபியூஸ் ஆக்கிடக்கூடாது. வலிஹாதா அவுஸன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பில் ஹிர்ஸ், பேராசப்படணும், அல துஆ பில் ஹிதாயா ஃபீ குல்லி ரக்அத்தின் மினஸ் ஸலா, ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு ரக்அத்திலையும் இந்த ஹிதாயத் அல்லாஹ்ட்ட கேட்கணுங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேராசைப்பட்டாங்க, நமக்கு சொன்னாங்க. ஒமை யஹ்தில்லாஹ், யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்தானோ ஃபஹுவல் முஹ்தத், அவர் நேர்வழி பெற்றுட்டார். ஒமை யுத்லில், யார் வழிகேட்டில் எல்லாம் விட்டுட்டானோ ஃபலன் தஜித லஹு வலிய்யம் முர்ஷிதா, அவங்களுக்கு எந்த விதமான நேரான வழியும் கிடைக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னைக்கு நமக்கு அந்த நேரான வழியை தந்திருக்கான். நமக்கு அந்த நேரான வழி அல்லாஹ் தஆலா தந்து நம்மளை ஒரு முஸ்லிம்களாக ஆக்கி தீனின்படி வாழக்கூடிய ஒரு பெரிய அப்படிப்பட்ட ஒரு தௌஃபீக் அல்லாஹ் தஆலா தந்திருக்கான். அதை நம்முடைய வாழ்க்கையில் அப்டேட் பண்ணணும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும், நேர்வழியை கேட்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய இதற்கு முன்னால் நம்முடைய உற்றார் உறவினர் யாரெல்லாம் முஸ்லிம்கள் கபருக்கு போயிட்டாங்களோ அத்தனை பேருடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து, மறுமையில அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நிரந்தரமாக பெற்ற நல்ல கூட்டத்துல நம்மையும் நம்முடைய பெற்றோரையும் நம்முடைய உற்றார் உறவினர்களும் என்னுடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ். இந்த 2வது ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு ட்ரைனிங் விஷயமா டெல்லி போயிருக்கிறதுனால அங்கே நெட்வொர்க் கிடைக்காதனால ஜாயின் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. சார் அதனால தான் மௌலானா கொஞ்சம் அதிகமான நேரம் பேசுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் இதோட முடிச்சுக்கலாம் இன்ஷால்லாஹ். நாளைக்கு ப்ரோக்ராம் இன்ஷால்லாஹ் இப்பவுமே வேண்டிய அல்லாஹ்வுடைய கிருபையில நடக்கும் இன்ஷால்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹ் வ பிஹம்திக, நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹானக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன்.